ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம். அப்டேட்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கொஞ்சம் பூக்கள் இருக்குது விவர்ஸ். நித்தியமல்லி பூக்கள் இருக்குது. அது கூட அந்த மக்காச்சோளமும் நல்லா பெருசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அதையும் நம்ம இப்போ என்ன செய்வோம், ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். அதுபோக ஒரு சின்ன டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். அதை என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த பாருங்க, இங்கே நித்தியமல்லி பூக்கள் இருக்குது. இப்போ நல்லா நிறைய இதை கட் பண்ணி விட்டோம்ல, கட் பண்ணி விட்டோடனே நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. புது புது தளிராக அடிச்சிருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு. நான் இருக்க அப்படியே நல்லா நிறைய பெருக்கணும். இந்த இங்கெல்லாம் ஒடிச்சு விட்டுருந்தேன், எப்படி தளிர் வந்துருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி அது கூட இந்த வெண்டைக்காய் ஒன்று இருந்துச்சுல, அதையும் எடுத்தாச்சு விவர்ஸ். அது கொஞ்சம் சங்குப்பூ இருக்குது. அதையும் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம், இன்னைக்கு இது நிறைய சங்குப்பூ இருக்குது, 10 இருக்குன்னு நினைக்கேன். பார்ப்போம். எடுத்து இன்னைக்கு திருக்கல்யாணத்து கோயிலுக்கு போனோம்னா கொண்டு போய் முருகருக்கு கொடுத்துட்டு வருவோம். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இதை எடுத்துட்டு அப்படியே மக்காச்சோளத்தையும் நம்ம அப்படியே எடுத்துருவோம். இது பாருங்க மக்காச்சோளத்தை என்ன செய்வோம், இதை பிச்சு எடுத்துருவோம். இது வந்து 2வது வந்தது, இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது. எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. உள்ள உங்களுக்கு சொலையம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து என்ன செய்கிறேன், மக்காச்சோளம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து கருப்பாயிடுச்சுல, அதனால ஹார்வெஸ்ட் பண்ணிருந்துடும். இது வந்து ஒரு சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். நம்ம தரையில் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வந்திருக்கும். சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ஸ், இந்த பாருங்க கம்பு வச்சு கட்டி விட்றோம்ல, இதை வந்து இதை மாதிரி நார், பூ கட்டுற நார் இருக்குது பாருங்க. அவரோட கடையில் முட்டை வாங்குவோம். அவங்க வந்து என்ன செய்வாங்க, கவரில் தான் வச்சு பாக்கெட் வெறும் செய்தித்தாளில் கவர் பண்ணி அதுக்குள்ளே இலை கடை வச்சுருக்கனால அந்த இலைக்குள்ளே முட்டையை வச்சு கொடுப்பாங்க. அதோட அந்த நாரை வச்சு கட்டி கொடுப்பாங்க. அதனால அந்த நாரை நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேங்க பாருங்க. அதை எடுத்து நம்ம கட்டும் போது நம்ம டைட்டாக கட்டினாலும் அந்த செடி வந்து கட் ஆகாது. எல்லாரும் இந்த பிளாஸ்டிக்கில் ஆன்லைனில் வாங்கி போடுறாங்க. நமக்கு அப்படி தேவையில்லை. இதையே வச்சு கட்டி விட்டாலும் செடி நல்லா சிறப்பாக வரும். இது வந்து செடிக்கு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படி நார் கிடச்சிச்சின்னா தண்ணியில் நனைய போட்டு பிரித்து பிரித்து கயிறு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணி அங்கங்கே கட்டி கட்டி விட்டுறலாம். சூப்பராக இருக்கும். அதுபோக வேறு பூசணி கொடி ஒன்று பறந்துக்கிட்டே போகுதுன்னு சொன்னேன்ல, அதில் பாருங்கள் இப்போ தான் பூ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்க உங்களுக்கு காமிக்க. தெரியுதான்னு பாருங்க. இந்த பாருங்க பூ இப்போ தான் விட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து வெள்ளை பூசணின்னு நினைக்கேன். ஏன்னா பூ வந்து வெள்ளை கலராக வர மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். இன்னும் 2-3 நாளையில் கொஞ்சம் பெருசாகி மலர்ந்துருவாங்க. நம்ம அதில் என்ன செஞ்சுக்கலாம், இது பண்ணிக்கிடலாம். இந்த மேலே வச்சுருக்கணும் விவர்ஸ், அதுலேயும் இந்த மக்காச்சோளமும் பெருசாகிடுச்சுன்னு நினைக்கேன். பாருங்க, அது மாதிரி இங்கிட்டு ஒன்று இருக்குது. இதிலோட அந்த மேலே இந்த இது இருக்குது பாருங்க, முடி மாதிரி. இது நான் இதாக கருப்பாகலை, அதில் கொஞ்சம் கருப்பாயிடுச்சு. அதை ஒரு 2 நாள் கழிச்சு என்ன செய்யணும், பறிக்கணும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. அதுபோக இங்கே கீழேயும் வச்சுருக்கோம்ல நம்ம, அந்த இதுலேயும் பாருங்க, அதில் இங்கே பாருங்க மக்காச்சோளம். இதில் 2 வருது. இதுலேயும் நமக்கு என்ன செய்யுது, 2 மக்காச்சோளம் வர்றாங்க. இதுலேயும் குட்டி குட்டியாக தான் வருது. நம்ம இது க்ரோ பேக்கில் தானே வச்சுருக்கோம். க்ரோ பேக்லேயே 2 மக்காச்சோளம் வச்சுருக்கோம். அதுவாக வந்த மிளகா நாற்று வேறு இருக்குது. இதில் இந்த இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது, குறுத்து விடுது. இப்படியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் மொட்டு வந்துட்டா வியூவர்ஸ். அதுமாரி வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கத்திரிக்காயில் குட்டி குட்டியாக இருந்துருக்குங்க. தேங்க்யூ.